நம்ம பொதுவாகவே எந்த ஆலயத்திற்கு போனாலுமே நம்மளை ஏதாவது ஒரு வேண்டுதல் வைத்து நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட குழந்தைகள் நல்லா இருக்கணும், நம்மளோட குடும்பம் நல்லா செழிப்பாக வரணும், கடன் பிரச்சனை தீரணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கோவிலில் நிறைய வேண்டுதல்கள் வைத்து நம்ம அதுக்காக நம்ம விரதம் இருந்து வழிபாடுகள் செய்வோம். ஆனால் நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறவும் பிரச்சனைகள் அனைத்துமே தீரவும் நம்ம கடவுள்கிட்ட நிறைய நம்ம வேண்டிக் கொண்டு பட்டினியாக, அதாவது விரதம் இருந்து நம்ம வழிபடுவது மனிதராகிய நாம் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயந்தான் நம்ம செஞ்சிட்ருப்போம். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் மக்களுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவனே அம்மனே விரதம் இருந்து பட்டினி விரதம் இருந்து வழிபடுவதை எந்த கோவிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தில் இருக்குது. அந்த ஆலயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மேலுமே அனைவரோட பிரச்சனைகளுக்குமே தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு தெய்வமே பட்டினியாக இருந்து விரதம் இருக்கும் அதிசயம் ஆண்டுதோறுமே இந்த ஆலயத்தில் சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரே தலந்தாங்க சமயபுரம் மட்டும்தாங்க. இந்த சக்தி பீடங்களில் தமிழகத்தில் ரொம்ப முக்கியமான அம்மன் கோவில்களில் ஒன்றாகவும் சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் திகழ்வது தான் சமயபுரம் மாரியம்மன் கோவில். ஏராளமான பக்தர்கள் சமயபுரம் மாரியம்மனை தங்களோட தாயாக குலதெய்வமாக நினைத்து வழிபட்டு வராங்க. மேலுமே மகமாயி சமயபுரத்தால் சமயபுரத்து அம்மன் ஆத்தா என பக்தர்கள் ரொம்ப அன்போடனும் உரிமையோடனும் அழைத்து வழிபடும் சமயபுரத்து மாரியம்மன் மிகப்பெரிய சுதை உருவமாக சமயத்தில் காட்சி தருகிறாள். அதனால தான் இங்கு மூலவருக்கு அபிஷேகமானது கிடையவே கிடையாது. 8 திருக்கரங்களோட மாதுளம்பூ நிறத்தோட சிவந்த திருமுகத்தோட இடது காலை மடித்தும் வலது காலை தொங்குவிட்டபடியும் நிலையில சிவ பதத்தில் அமர்ந்து காட்சி தருகிறாள். இங்கு சிவன் சக்தி இருவரோட சக்திகளுமே ஒன்றிணைந்த வடிவமாக அம்மன் அழகாக காட்சி தருகிறாள். இந்த அம்மன் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதரோட தங்கை என சொல்லப்படுது. வருடந்தோறுமே தன்னோட தங்கையான சமயபுரம் மாரியம்மனுக்கு ரங்கநாதர் சீர் கொடுக்கும் வைபவம் ஆண்டுதோறுமே ரொம்ப சிறப்பாக நடைபெறும். இந்த சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலில் உலக நன்மைக்காகவும் பக்தர்களை காக்கும் இந்த மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரைக்குமே சுமார் 28 நாட்கள் அம்மன் சமைக்காத உணவை பச்சையாகவே உட்கொண்டு பச்சை பட்டினி விரதம் இருந்து 28 நாட்கள் விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பம்சம். இந்த காலத்தில் அம்மனுக்கு துள்ளு மாவு, இளநீர், பானகம், நீர்மோர் மட்டுமே நைவேத்தியமாக படைப்பாங்க. மேலுமே எந்த ஆலயத்திலுமே இல்லாத இப்படி ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தில் இருக்குங்க. மேலுமே பச்சை என்றாலே சமைக்காதது அல்லது சமையல் செய்யாதது பட்டினி அப்படின்னா உண்ணாவிரதம். இந்த 28 நாளுமே அம்மன் சமைத்த உணவு உண்ணாம விரதம் இருக்கிறாருங்க. அம்மன் தருகாசூரன் அப்படிங்கிற அசுரனை வதம் செஞ்ச பாவத்தை போக்கிக் கொள்ளவும் உலக மக்களை காக்கவும் இந்த கடும் விரதத்தை மேற்கொள்றாங்க அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு நம்பிக்கை. இந்த விரத காலத்தில் அம்மனுக்கு தளிகை, அதாவது சமைத்த உணவு கிடையாது. துள்ளுமாவு, இளநீர், பானகம், நீர்மோர், பச்சரிசி போன்றவை மட்டுமே படைப்பாங்க. இதில் பூச்சொரிதல் விழா, இந்த விரதத்தின் தொடக்கமாக பூச்சொரிதல் விழாவானது ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும். பச்சை பட்டினி விரதம் இருக்கும் காலத்தில் அம்மனை தரிசித்தாலே தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். அது மட்டும் இல்லாமல் தீவினைகள் நீங்கி நோய் நொடியற்ற வாழ்க்கை நிச்சயமாக அமையும், சகல சௌபாக்கியங்களுமே கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதுவும் இந்த மாசி மாதத்தில் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக இருக்குது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரொம்பவும் சக்தி வாய்ந்த அம்மன் கோவில்களில் ஒன்றாக இந்த அம்மன் ஆலயமானது இருக்குது. மேலுமே இங்கு பச்சை பட்டினி விரதமும் பூச்சொரிதல் விழாவும் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். தன்னோட குழந்தைகளுக்காக பட்டினி விரதம் இருக்கும் தாயை போல உலக மக்களோட நன்மைக்காகவும் அவங்களோட வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுவதற்காகவும் அம்மனே விரதம் இருப்பது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்பெஷல்னே சொல்லலாம். சமயபுரம் மாரியம்மன் அருள் நமக்கு கிடைக்க வேணும் அப்படின்னு நினச்சாங்களா, அம்மனோட அருளால் நம்மளுடைய மனக்குறைகள் அனைத்துமே தீர்ந்து வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற அம்மன் பட்டினி விரதம் இருக்குனால நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது, மேலுமே இந்த விரதம் அம்மன் இருக்கும் இந்த டைம்ல நம்ம எப்படிலாம் வழிபாடுகள் செஞ்சால் நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேற, பிரச்சனைகள் தீர கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக் கொண்டு பட்டினியாக விரதம் இருந்து வழிபடுவது
மனிதர்களாகிய நம்மளுடைய பழக்கம்தான். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் சிறப்பாக இருக்கணும், அனைவரோட பிரச்சனைகளுமே தீர வேணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு தெய்வமே பட்டினியாக இருந்து விரதம் இருப்பது அதிசயம் தாங்க. இது ஆண்டுதோறுமே நடக்கும் ஒரே திருத்தலம் தான் இந்த சமயபுரம் மட்டும்தாங்க. தமிழகத்தில் பார்த்திங்களா ஏராளமான ரொம்ப முக்கியமான அம்மன் கோவில்களில் ஒன்றாகும், சக்தி பீடங்களில் ஒன்றாகும் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலானது இருக்குது. மேலுமே இந்த சமயபுரம் மாரியம்மன் மிகப்பெரிய ஒரு சுதை உருவமாக சமயத்தில் காட்சி தருகிறாள். அதனால் இங்கு மூலவருக்கு அபிஷேகமானது கிடையாது. மேலுமே இந்த சமயபுரம் மாரியம்மனுக்கு ரங்கநாதர் சீர் கொடுக்கும் வழக்கமானது இருக்குது அப்படின்னு பார்த்தோம். சமயபுரத்தில் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை துவங்கி பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்குமே அம்மன் தன்னுடைய பக்தர்களுக்காக விரதம் இருக்கும் வைபவம் நடைபெற்று இருக்கிறது. இதற்கு பச்சை பட்டினி விரதம் அப்படின்னு பேருங்க. வழக்கமாகவே அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம் என 3 வேளையுமே நைவேத்தியம் படைக்கப்படும். ஆனால் இந்த அம்மன் பச்சை பட்டினி விரதம் இருக்கும் இந்த 28 நாளுமே சமைத்த உணவுகள் எதுவுமே அம்மனுக்கு படைக்கப்பட மாட்டாங்க. அதே மாதிரி அதற்கு பதிலாக இளநீர், துள்ளு மாவு, பழங்கள், கரும்பு இது எல்லாத்தையுமே மட்டும்தான் நைவேத்தியமாக படைப்பாங்க. பச்சை பட்டினி விரதம் இருக்கும் அம்மனோட மனதையும் உடலையும் குளிர்விப்பதற்காக இந்த விரத காலத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் பக்தர்கள் கூடை கூடையாக பூக்களை எடுத்து வந்து அம்மனுக்கு படைத்து வழிபடும் பூச்சொரிதல் விழாவானது ரொம்ப சிறப்பாக நடத்தப்படுவாங்க. மேலுமே இந்த அம்மனோட அருள் முழுமையாக நமக்கு கிடைக்க என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்யலாம். ஆண்டுதோறுமே பக்தர்கள் தன்னோட வந்து முன்வந்த கோரிக்கைகள் நிறைவேற வேணும் அப்படிங்கிறதுக்காக அம்மன் சிவபெருமானை நோக்கி 28 நாட்கள் தவம் இருப்பதாக ஐதீகம். இந்த நாளில் பல பேருமே அம்மனோட சேர்ந்து அம்மன் மட்டும் விரதம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த 28 நாளுமே விரதம் இருப்பது வழக்கம். ஆனால் அப்படி விரதம் இருக்க முடியாதவங்க ₹1 நாணயத்தை எடுத்து சமயபுரம் மாரியம்மன்கிட்ட நம்மளுடைய கோரிக்கைக்கு சொல்லி நீங்கள் மஞ்சள் துணியில் முடிந்து வைத்து விரதம் இருக்கலாம். வெள்ளி, சனி, ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் மட்டுமோ அல்லது பூச்சொரிதல் நடைபெறக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் மட்டுமே நீங்கள் விரதம் இருக்கலாம். அடுத்த ஆண்டு பச்சை பட்டினி விரத காலம் தூங்குவதற்குள்ள வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கோங்க, நிச்சயமாக நிறைவேறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் செவ்வரளி மலர்களை வாங்கி அம்மனுக்கு சமர்ப்பித்து இளநீர், துள்ளு மாவு போன்ற நைவேத்தியத்தை படைத்து நீங்கள் வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. மலர்கள் சமர்ப்பிக்கும் போது அம்மனுக்குரிய 108 மந்திரங்களை நீங்கள் சொல்லி வழிபடலாம். அப்படி தெரியாதவங்க அபிராமி, அந்தாதி பாடி மலர்களால் அர்ச்சனை செஞ்சு நீங்கள் வழிபடலாம். இந்த ஆண்டு மார்ச் 9ஆம் தேதி துவங்கி ஏப்ரல் 13ஆம் தேதி பச்சை பட்டினி விரதமானது இருக்குது. மேலுமே இதுவரைக்குமே பச்சை பட்டினி விரதம் பற்றி தெரியாதவங்க ஞாயிற்றுக்கிழமைகளிலோ அல்லது கடைசி ஞாயிற்றுக்கிழமையான ஏப்ரல் 13ஆம் தேதியோ நீங்கள் காலை துவங்கி மாலை வரைக்குமே விரதம் இருந்து அம்மனை வழிபடலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த பச்சை பட்டினி விரத காலத்தில் ஒரு முறையாவது சமயபுரம் சென்று மாரியம்மனை தரிசனம் செஞ்சு விட்டு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோருக்குமே தாயாக விளங்கி உலக மக்களை காத்து நாம் கேட்கக்கூடிய வரங்களை எல்லாமே கொடுக்கும் ஒரு சக்தி நிறைந்த தெய்வமாக நம்மளோட கண்களுடன் முன்னே அருள்பாலிக்கும் அன்னை சமயபுரத்து மாரியம்மன். இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோமா, திருச்சி மாவட்டத்தில் விட்டிருக்கிறாளுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய தாய் போல சமயபுரத்தில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் ஆத்தா என அன்போடு அழைக்கும் அம்மன் சமயபுரத்து மாரியம்மன் தாங்க. நம்மளோட உடல்நிலை பாதிப்பு, நெருக்கடியான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதிலிருந்து மீள்வதற்கு பெற்ற தாய் நம்ம எந்த சாமிக்கும் விரதம் இருந்து வழிபடுவது வழக்கம். ஆனால் அந்த வழக்கத்தை மாற்றியவள் சமயபுரத்து மாரியம்மன் தாங்க. உலக மக்களோட நன்மைக்காக விரதம் இருப்பவள் இந்த சமயபுரத்து மாரியம்மன். கடவுள் விரதம் இருக்கும் அதிசயம் இந்த ஆலயம் தாங்க. சமயபுரத்து மாரியம்மனுக்கு உரிதானது. மேலுமே இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும். அம்மனே நமக்காக விரதம் இருந்திருப்பது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். நம்ம அம்மனுக்கு விரதம் இருப்பது ஒரு சாதாரண விஷயமா இருந்தால் கூட அம்மன் நமக்காக இருப்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் தானே. மேலுமே இந்த அம்மன் விரதம் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் நீங்களுமே விரதம் இருந்து அம்மனோட முழு அருளையுமே பெற எங்களோட வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கிறேங்க. உலக நன்மைக்காக 28 நாட்கள் சமயபுரத்து மாரியம்மன் விரதம் இருப்பதை பச்சை பட்டினி விரத காலம் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. பொதுவாகவே அம்மனுக்கு தினந்தோறுமே நெய்வேத்தியம் படைக்கப்படும். ஆனால் இந்த 28 நாட்களும் விரத காலத்தில் அம்மனுக்கு வழக்கமான நெய்வேத்தியம் கிடையாது. கரும்பு, இளநீர், துள்ளு மாவு மற்றும் பழங்களோட அம்மனுக்கு நெய்வேத்தியமானது செய்யப்படுவாங்க.
மேலுமே இந்த நம்மளுடைய பல நன்மைக்காக அம்மனிடம் குறைகளை இந்த டைமில் நம்ம சொல்லி வழிபடும்போது நிச்சயமாக அம்மன் தீர்த்து வைப்பாள். முழு நம்பிக்கையோடு இந்த அம்மன் ஆலயத்திற்கு சென்று இந்த பச்சை பட்டினி விரதத்தில் நீங்களும் கலந்து கொண்டு பூச்சொரிதல் விழா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் அம்மனுக்கு பூக்களை நிறைய வாங்கிட்டு போய் போடுங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே அடுத்த வருடத்திற்குள்ளே கண்டிப்பாக நிறைவேறிடும். நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். மேலுமே இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது நீங்கள் சமயபுரத்து மாரியம்மன் கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்களா, மறக்காமல் இந்த பதிவை அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். மேலுமே நீங்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பவங்களா இருந்தால் மறக்காமல் நீங்கள் விரதம் இருந்து வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.